यस्या भवद्भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्येष्वविचार्यतूर्णं स्तम्भेऽवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीं नृसिंहं शरणं प्रपद्ये। वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवध्यगुणं बुधाग्र्यं नारायणाध्येति धुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। இன்னைக்கு கண்ணினும் சிறுத்தாம்பு அதில் 4வது பாசுரத்தோட அர்த்தத்தை பார்க்க போகிறோம். பாசுரம் நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புண்மையாக கருதுவராதலின் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் ஷடகோப நெண்ணம்பியே அப்படின்னு பாசுரம். அது நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புண்மையாக கருதுவராதலின் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் ஷடகோப நெண்ணம்பியே. அதாவது இந்த பாசுரத்தில் பார்க்கும்போதே தெரியுது, தனக்கு ஒரு ஆச்சாரியன் கிடைத்த சந்தோஷத்தை முழுவதுமாக இந்த பாசுரத்தில் ஆழ்வார் நமக்கு காண்பிக்கிறார். ஏன்னா இதுக்கு முன் பாசுரங்களில், அதாவது 3 பாசுரத்தினாலேயும் தனக்கு கிடைத்த ஆழ்வார், தனக்கு கிடைத்த ஆச்சாரியனுடைய எந்த விதத்தில் போக்கியம், எவ்வாறு ஆசிரியிக்கிறது, அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சுவானுபவங்கள், தனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் எல்லாத்தையும் இந்த போன 3 பாசுரத்தினால சொன்னார். இப்போது தன்னுடைய ஆச்சாரியனை, தனக்குன்னு ஒரு ஆச்சாரியன் கிடைச்சிட்டார், அந்த ஆச்சாரியனை முழுவதுமாக கொண்டாடுறார். அந்த தனக்கு ஒரு ஆச்சாரியன் கிடைத்ததில் எந்தவித குறைவும் இல்லை. ஏதாவது ஒரு விஷயம் நடந்துடுத்துன்னாக்கா, நமக்கு ஒரு அதில் ஏதாவது குறைவு தெரிஞ்சுதுன்னாக்கா நம்ம சொல்கிற விதம், பேசுகிற விதம், இதுகள்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் அவருக்கு திருப்தியா இல்லையா அப்படிங்கிறது. ஆழ்வாருடைய இந்த பாசுரம் பார்க்கும் பொழுது தனக்கு கிடைத்த ஆச்சாரியன் எவ்வாறு, எந்த அளவுக்கு தனக்கு வேண்டியதை முழுமைப்படுத்துவார், வேண்டியதெல்லாம், வேண்டிய என்னெல்லாம் தோஷம் உண்டோ அதெல்லாம் நீக்கி என்னை புவியில் ஒரு பொருளாக்கி அப்படின்னு பாஷ்யக்காரர் 150 சொன்ன விதத்தில் தன்னையும் ஒரு பொருளாக ஆக்கக்கூடிய வல்லமை படைத்தவர். நிச்சயமாக நம்மளையும் ஒரு பொருளாக ஆக்கிடுவார்ன்ற ஒரு எண்ணம் தோன்றியது இந்த பாசுரத்தினுடைய ஒரு இதிலேயே தெரியறது. நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புண்மையாக கருதுவர், அது பர்யந்தம் முதல் பாகம். ஆதலால் அன்னையாயத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் ஷடகோப நெண்ணம்பியே. இவ்வாறாக பாசுரத்திற்கு முதல் பாகம் ஒரு அர்த்தம், அதனால் 2வது பாகம் அப்படிங்கிற ரீதியில் தன்னுடைய திருப்தியை இந்த பாசுரத்தில் ஆழ்வார் வெளிப்படுத்துகிறார். எந்த விதத்தில் அப்படின்னாக்கா, நன்மையால், அதாவது ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தம் பார்த்தோன்னாக்கா இதான் என்னன்னாக்கா, நன்மையால் மிக்க. நன்மையால் மிக்கன்னாக்கா என்ன அர்த்தம்னாக்கா, முழுவதுமாக நன்மை மட்டுமே நிறைந்து இருக்கக்கூடியதான. ஆழ்வார் ஆச்சாரியர்கள்லாம் நன்மையை மட்டுமே பார்ப்பார், அதில் இருக்கக்கூடிய தோஷத்தை பார்க்க மாட்டார், நன்மையை மட்டுமே பார்ப்பார். நன்மையால் மிக்க, எது நல்லதோ எது குணமோ அந்த குணத்தை மட்டும் பார்த்து, ஆத்ம குணங்கள் அவைகள் நிறைந்ததாக. நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள். நான்மறையாளர்கள்னாக்கா நான்னாக்கா இந்த இடத்துல 4ன்னு அர்த்தம், மறைனாக்கா வேதம். நான்மறையாளர்கள் அதாவது ரிக், யஜுஸ், சாம, அதர்வண ஆகிய 4 வேதங்களினுடைய அர்த்தங்கள்னு அர்த்தம். அந்த அர்த்தங்களை சரிவர நிர்வகித்து தீர்மானித்து வெளியிடுபவர்கள்.
வெளியிடுபவர்கள்னாக்கா அவளுடைய வியாக்கியானத்தை பண்ணுறவா சொல்கிறவா இந்த மாதிரி. ஏன்னாக்கா வேதங்களினுடைய வாக்கியத்தை சாதாரணமாக படித்து தெரிஞ்சிக்கக்கூடிய சக்தி நம்ம யாருக்கும் கிடையாது. அதற்கு ஒரு வியாக்கியானங்கிறது தேவைப்படுறது. அது ரிஷிகளினுடைய வாக்கியமோ ஆழ்வார் ஆச்சாரியர்களினுடைய ஸ்ரீசுக்தி மூலமாகத்தான் நம்ம அந்த வேதங்களினுடைய அர்த்தங்களை நாம் தெரிஞ்சுப்போம். அப்படி நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் ஆத்ம குணங்களை மட்டுமே பார்த்து 4 வேதங்களுக்கும் சரிவர அர்த்தத்தை நிர்வகிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஆழ்வார் இந்த இடத்துல கூரத்தாழ்வார் அவரை பராமர்சித்தது போல இருக்குது. நான்மறையாளர்கள் அப்படின்னும் பொழுது வேதங்களுக்கு சரிவர அர்த்தங்களை நிர்வகித்து சொல்லக்கூடியவர் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கூரத்தாழ்வாரை மனசில் வச்சுட்டு தான் இந்த பதத்தை பிரயோகம் பண்ணியிருக்கார். அப்படி அவர்கள்லாம் என்ன பண்ணுவா, ஆத்ம குணங்கள், ஆழ்வார் ஆச்சாரியர்கள்லாம் ஆத்ம குணங்கள் இருக்கும், அதில் நல்லது மட்டுமே பார்ப்பா. அந்த வேதங்களினுடைய அர்த்தங்களை நிர்வகித்து சரிவர சொல்லுவா. அப்படிப்பட்டவர்கள் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் புண்மையாக என்னெல்லாம் என்ன பண்ணுவான்னாக்கா, புண்மை அப்படின்னாக்கா ஒரு தோஷத்தை உடையவன் அர்த்தம். புண்மையாக கருதுவர்னாக்கா அவளெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது நன்மையை மட்டுமே பார்க்குறவாளுக்கு அடியேன்லாம் எப்படி ஆழ்வார் தன்னை சொல்லிக்கிற எப்படின்னாக்கா புண்மையாக என்னெல்லாம் எப்படி பார்ப்பாருனாக்கா தோஷத்தை உள்ளவாளத்தான் பார்ப்பா. அப்படி பார்க்குறான்னாக்கா என்ன சொல்லுவா, என்னக்கா ஒரு ஆச்சாரியன்னாக்கா ஒரு சிஷ்யனை ஏற்றுக்கிற விதம், சிஷ்யன் ஆச்சாரியனை தேடி பிடிக்கிற விதம், இவைகள்லாம் சுவாமி தேசிகன் சொல்லியிருக்க. சித்தம் சத் சம்பிரதாயே ஸ்திரதியமனகம் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் சத்வஸ்தம் சத்யவாச்சம் சமய நியதையா சாதுவிருத்தியா சமேதம் டம்பா சூயாதிமுக்கியம் திச விஷயி கணம் தீர்க்கபந்தும் தயாளும் ஸ்காலித்யே சாசிதாரம் ஸ்வபர ஹிதபரம் தேசிகம் பூஷ்ணுரீப்சேத் அப்படிங்கிற ரீதியில் ஞாச விம்சதி அப்படின்னு சுவாமி தேசிகன் ஸ்தோத்திர பாட்டத்தில் ஞாச விம்சத்தின்றதில் முதல் ஸ்லோகமே ஒரு ஆச்சாரியன்னாக்கா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பட்டியல் போட்டு என்னென்ன அம்சம் இருந்தன்னாக்கா இது ஆச்சாரியனுக்கு லக்ஷணம் அப்படிங்கிற ரீதியில் சுவாமி தேசிகன் நன்னா விவரணமாக சொல்லியிருக்கார். அதாவது ஒரு ஆச்சாரியன் சிஷ்யனை தீர்மானிக்கிறதும் அது ஒரு விதம் உண்டு. அது என்னன்னாக்கா சம்வத்சரம் ததர்த்தம் வா மாசத்ரயம் அதாபிவா பரீக்ஷ்ய நிர்மமசாந்தா கிருபையா நிஸ்பிருகோவதேத். எந்த ஒரு வித்தியையும் ஆச்சாரியனை அண்டி போய் நாம் கெஞ்சி கேட்கணும். நாம் எவ்வளவு தூரம் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு எவ்வளவு ஆர்வமாக இருக்கோன்றத சிஷ்யன் ஆச்சாரியனுக்கு தெரிவித்தால்தான் ஓஹோ இந்த பையன் இந்த விஷயத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவும் ஆர்வமாக இருக்கான் அப்படிங்கிறது ஆச்சாரியனுக்கு தோணணும். அந்த அளவுக்கு சிஷ்யன் வினயமாக இருந்து ஆச்சாரியன்ட்ட கேட்கணும். அப்படி கேட்டு சொல்லக்கூடிய அதுவும் அத்தியாத்ம சாஸ்திரம், அதாவது வேதாந்த அர்த்தங்கள் உபதேசம் பெற்றுக்கணும்னாக்கா இந்த மாதிரி ஆச்சாரியனை அண்டி போய் கேட்டால்தான் ஆச்சாரியன் சொல்லணும். அப்படி இல்லை எதுவும் கேட்காம அலட்சியமாக இருப்பவர்களிடத்தில் இந்த விஷயங்களெல்லாம் தெரிவிக்கக்கூடாதுன்னே சாஸ்திரம். ஆக சிஷ்யன் ஆச்சாரியனிடத்தில் போய் தேடி போய் தனக்கு இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ரொம்பவும் வினயத்தோடு ரொம்பவும் தனக்கு ஆர்வம் இருக்குன்றதை காண்பிச்சு கேட்கணுமா. அப்படி கேட்பதை ஆச்சாரியன் சரி நீ கேட்குற வா சொல்கிறேன் அப்படின்னு உடனே சொல்லிடக்கூடாதான். அது ஆச்சாரியனுக்கு உண்டான நியமம். என்னன்னாக்கா சம்வத்சரம் ததர்த்தம் வா. சம்வத்சரம்னாக்கா வருஷம்னு அர்த்தம். ஒரு சிஷ்யன் இந்த விஷயத்தை கேட்கணும் தெரிஞ்சுக்கணும் சொல்லித்தாங்கோன்னு ஆச்சாரியன்ட்ட கேட்டான்னாக்கா சம்வத்சரம் ததர்த்தம் வா, வருஷம் அதில் பாதி 6 மாதம் நீ போயிட்டு வா நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பணுமா. ஒரு வருஷமோ 6 மாத காலமோ கழித்து அவன் திரும்ப வந்தான்னாக்கா மாசத்திரயம் அத்தாபிவா, 6 மாதத்தில் பாதி 3 மாதம், அதாவது சம்வத்சரம் வருஷம் 12 மாதம்,
தது அர்த்தம் வா, அர்த்தம்னாக்கா பாதி, 6 மாதம். மாசத்திரயம், மாதத்திரயம் அவனை போயிட்டு வா அப்புறம் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பணும். அதையாவது பண்ணணும். மாசத்திரயம் அத்தாபிவா, இந்த 3த்தில் எதையாவது ஒன்றுத்த ஆச்சாரியன் சொல்லி அனுப்பிச்சு பரீட்சை பண்ணணும். ஏன் இப்படி அலக்கழிக்கணும்? ஒரு சிஷ்யன் ஒரு விஷயத்தை கேட்டான்னாக்கா ஆச்சாரியன் சொல்லிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லலாம். என்னன்னாக்கா இதில் என்னன்னாக்கா ஆச்சாரியன் அவனை இவ்வளோ நாள் கழிச்சு வா, இப்படி வா, அப்படி வா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கேட்டுண்டு அதே எண்ணத்தோட குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஆச்சாரியனை மறுபடியும் கேட்டான்னாக்கா அந்த விஷயத்தை அவன் அறிவதற்கு மிகவும் ஆர்வமாக இருக்கான் அப்படிங்கிறது உறுதியாகும். அதுதான் பரீட்சை பண்ணுறது. ஆச்சாரியன் சிஷ்யனை வேணுன்ட்டு அலக்கழிக்கிறதோ வேண்டாம் சொல்லித்தர மாட்டேன்னு சொல்கிறதோ அந்த மாதிரியான விஷய நோக்கம் இதில் இல்லை. என்னன்னாக்கா சிஷ்யனுக்கு எவ்வளவு தூரம் இதில் ஊத்தம் இருக்குது, எவ்வளவு தூரம் இதில் ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறத ஆச்சாரியன் பரீட்சை பண்ணிட்டு எனக்கு சொல்கிறது அத்தியாத்ம சாஸ்திரம். சாதாரணமாக ஒரு விஷயத்தை சொல்லி புரிஞ்சுக்கிற மாதிரியான விஷயம் கிடையாது. அதனால தான் இதை தானா படித்து தெரிந்து கொள்ளும் விஷயம் அல்ல. ஆச்சாரிய முகமாக குருமுகோச்சாரண பூர்வக அணுச்சாரணம், அதாவது ஆச்சாரியன் வாயிலாக சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எல்லாமே ஆத்ம சம்பந்தப்பட்ட சாஸ்திரங்கள். இந்த சாஸ்திரங்கள் எல்லாமே அதனால தான் ஆச்சாரியனை தேடி போகணும் அப்படிங்கிறது. அதனால் அந்த சிஷ்யனுக்கு அவ்வளவு தூரம் எண்ணம் இருக்குது, ஆர்வம் இருக்குது. சரி, அந்த பரீட்சை பண்ணதுக்கப்புறம் அதில் அந்த சிஷ்யன் தேர்ந்துட்டான்னாக்கா, திரும்ப சொல்லி அமைச்ச காலத்துக்கு கூட கரெக்டாக வந்துட்டான்னாக்கா அவனை என்ன பண்ண, அதுக்கு இது பர்யந்தம் சிஷ்யனுக்கு நியமம். இதுக்கப்புறம் சிஷ்யன் அதில் பாஸ் பண்ணிவிட்டான், தேறிட்டான் அப்படின்னாக்கா சிஷ்யனை ஆச்சாரியன் அதுக்கப்புறம் எப்படி நடத்தணும்னாக்கா சம்வத்சரம் ததர்த்தம் வா மாசத்ரயம் அதாபி வா பரீட்சை பண்ணிட்டு நிர்மமசாந்தா கிருபையா நிஸ்பிருஹோ வதேத். நிர்மமசாந்தா கிருபையா நிஸ்பிருஹோ வதேதுன்றது ஆச்சாரியனுடைய நியமம். பரீட்சை பண்ணுறது வரைக்கும் பண்ணிவிட்டு அதில் பாஸ் பண்ணிவிட்டான்னாக்கா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்தவன் ஆர்வமாக இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சிஷ்யனை எப்படி நடத்தணும் அப்படின்னாக்கா நிர்மமசாந்தா, தான் கர்வம் கொள்ளாமல், சிஷ்யனிடத்திலிருந்து எந்தவித பிரயோஜனத்தையும் எதிர்பார்க்காமல். அது என்ன பிரயோஜனம் எதிர்பார்க்காமன்னாக்கா, இந்த மாதிரி நாம் அவனுக்கு ஏதாவது இந்த விஷயத்தை சொன்னோன்னாக்கா நமக்கு பதிலுக்கு இந்த மாதிரி பண்ணுவான், இவ்வளோ சம்பாவனை பண்ணுவான், இவ்வளோ இந்த காரியத்தை பண்ணுவான், இது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல், எதையும் சிஷ்யன்கிட்ட எதிர்பார்க்காம இதை பண்ணாக்கா இதை பண்ணுவான்ற பிரத்யுபகாரத்தை எதிர்பார்த்துண்டு சிஷ்யனுக்கு ஒரு விஷயத்தை போதிக்கிறதுன்றது ஆச்சாரியனுக்கு லட்சணம் அல்ல. அப்படி இருக்கக்கூடாது. நிர்மமசாந்தா கிருபையா, எப்படி நடத்தணும்? வினயத்தோடு, ரொம்பவும் அன்போடு. எனக்கா சொல்கிற விஷயம் ஒருவரிடத்தில் அதிகார தோரணையாகவோ அதட்டும் விதமாகவோ எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் மறுபடியும் நம்ம கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் வராது. ஆக அதனால் கிருபையா நிஸ்பிருஹோவதே, நிஸ்பிருகான்னாக்கா ஆசையற்று, இவன் எதை பண்ணுவான் அதை பண்ணுவான்னு எதிர்பார்க்காம இருக்கிறது தான் ஆசை. ஸ்பிருகான்னாக்கா ஆசை, நிஸ்பிருகான்னாக்கா ஆசை இல்லாத தன்மை. அப்படி சிஷ்யனிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையோ செல்வத்தையோ இல்லை எந்த ஒரு பிரயோஜனத்தின் மீதோ ஆசைப்படாமல் அவன் இது செய்வான்னு எதிர்பார்க்காமல் நிஸ்பிருஹோவதேத் சொல்ல வேண்டும். எப்படி சொல்ல வேண்டும்? தனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் இவனுக்கு பாடம் சொல்லி வச்சுட்டோன்னாக்கா தன்னை காட்டிலும் இவன் அதிகமாக வளர்ந்துருவானோ அப்படிங்கிற எண்ணமும் சில பேருக்கு இருக்கலாம். அந்த எண்ணம் இல்லாமல் உனக்கு தனக்கு என்ன தெரியறதோ அந்த விஷயங்கள் அனைத்தும் பக்ஷபாதம் இல்லாமல் குறவில்லாமல் எல்லா விஷயத்தையும் அந்த சிஷ்யனுக்கு போதிக்கணும். கிருபையா நிஸ்பிருஹோவதே. இப்படிப்பட்ட ஆச்சாரியன் சிஷ்யன், ஆச்சாரியன்னா எப்படி இருக்கணும், சிஷ்யன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சுவாமி தேசிகன் ஸ்தோத்திர பாடத்தில் ரொம்பவும் நன்னா அந்த ஸ்லோகத்தில் தெரிவிச்சிருப்பார். அந்த விதத்தில் இப்போ நம்ம ஆழ்வார் புண்மையாக கருதுவராதலின்னு சொல்கிறார். புண்மைனாக்கா தவறு, நன்மைன்னு முன்னாடி முதல் லைனில் சொல்லிட்டார்.
எல்லாரும் பெரியவாள்லாம் பார்க்குறவ எப்படி பார்ப்பா? நன்மையே பார்ப்பா. அதில் தோஷவத்தாக இருக்கிறதுனாக்கா, தோஷத்தை உடையவனாக இருக்குனாக்கா தோஷந்தான் பிரதானமாக தெரியும். இதில் இந்த இடத்துல என்னன்னாக்கா, தனக்கு ஆச்சாரியனாக கிடைத்த நம்மாழ்வாரிடத்தில் வாத்சல்யம் நிறைந்த, வாத்சல்யம்னாக்கா வத்சலம்ன்றது ஒரு குணம், வாத்சல்யம்ங்கிறது ஒரு குணம். வாத்சல்யம் நிறைந்ததான ஆச்சாரியன் தனக்கு கிடைத்துட்டேர்னு ரொம்பவும் சந்தோஷப்படுறாராம். வாத்சல்யம்னா என்னன்னாக்கா, பெருமாளுக்கு இருக்கக்கூடியதான ஒரு உயர்ந்ததான குணம். என்னக்கா, பக்தர்களை ரட்சிக்கணுன்றதுக்கு பிரதானமான குணம் பெருமாள்கிட்ட இதுதான் இருக்கணும். பக்தாலும் அதான் எதிர்பார்க்குறான். எப்படிதான்னாக்கா, மற்றவர்களிடத்தில் அண்டி போகும் பொழுது ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னாக்கா அவள் கோச்சிப்பா. பெருமாள் நம்ம மேலில் கோச்சிக்கவே மாட்டேறான். ஏண்டானாக்கா வாத்சல்யம்ன்ற குணம் இருக்கிறதுனால. அந்த வாத்சல்யம்ங்கிற குணம் வத்சலஸ்ய பாவக வாத்சல்யம். அதாவது தோஷே தோஷேஷு குணத்துவ புத்தி. எவ்வளவுதான் நம்ம தப்பு நிறைய பண்ணியிருந்தாலும் அவைகளெல்லாம் ஒதுக்கிட்டு குற்றங்களையும் குணங்களாக பார்க்கக்கூடிய தன்மையின் அர்த்தம். வாத்சல்ய குணத்துக்கு குற்றங்களையும் குணங்களாக பார்க்கக்கூடிய தன்மை அது பெருமாள்கிட்ட இருக்குது. அதனால தான் நாம் இவ்வளோ நாள் ஏதோ நம்ம இது போயின்னு இருக்கு. நாமெல்லாம் தப்பில் நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்கோம். தப்புக்கு நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் நல்லது பண்ணுறோம். அது நல்லதுன்னு தெரியாமல் பண்ணுறது சில பேர். அது தெரிஞ்சும் கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ணுறோம். ஆனால் பெருமாள் என்னடா பண்ணுறாருனாக்கா, நாம் பண்ணுற தவறுகள் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு அதில் ஏதாவது நல்லது பண்ணியிருக்கானான்னு தேடி பார்த்து அலசி ஆராய்ந்து அதுக்கு ஏதாவது பிரயோஜனம் பலன் கொடுக்கலாம் அப்படின்னு தேடி பிடிச்சி பார்த்து நமக்கு நல்லதுக்காக பலன் கொடுக்கறதுக்குன்னு அவர் பிரயத்தனப்படுறாராம். அதுதான் வாத்சல்ய குணம். நாம் பண்ணுற தப்பெல்லாம் பெருசாக எடுத்துட்டேன்னாக்கா நம்மெல்லாம் இப்போ ஜீவிச்சிருக்கவே முடியாது. எவ்வளவு தண்டனையும் அனுபவிச்சுட்டு இருக்கணும். அப்படி இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன எவ்வளவு தப்பு பண்ணாலும் அந்த தப்புகளெல்லாமும் குணங்களாக பாவித்து நம்ம மீது பிரீத்தியை காண்பிக்கக்கூடியதான குணம் உடையவர் பெருமாள். அப்படிப்பட்டவரான ஆச்சாரியன் நமக்கு கிடைச்சுட்டார். என்னக்கா, இதுக்கு முன்னாடி இருந்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள்லாம் எது தோஷமோ அதை பார்க்காம நல்லதை மட்டுமே பார்த்து அப்போ தானே வேதங்களுக்கெல்லாம் அர்த்தங்கள் நிர்வகிக்க முடியும். கெட்டதையும் சேர்த்து வச்சுருந்தோன்னாக்கா வேதங்களினுடைய அர்த்தங்களை தீர்மானம் பண்ணுறதுன்றது நடக்காது இல்லையோ. அதனால் நல்லது மட்டுமே பார்க்குறவாள் அவர்களிடத்தில் போய் நான் இந்தன்னாக்கா என்னை ஒரு தோஷவானாக குற்றங்கள் நிறைந்தவனாகத்தான் பார்ப்பா. அதனால் எனக்கு எதையும் என்னை சீன்னு ஒதுக்குவாளே தவிர்த்து சிஷ்யனாக ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கு அடியேன் இல்லை. அதை ஆழ்வார் தன்னை ஒரு அடக்கமாக இதில் தெரிவிச்சுக்கிறார். புண்மையாக கருதுவர். என்னை எப்படி எடுத்துப்பான்னாக்கா தோஷங்கள் நிறைந்தவனாகத்தான் எடுத்துப்பார். கருதுபவர்னாக்கா சிந்திப்பார். என்னை பார்க்குறவாள்லாம் அந்த மாதிரி தான் பார்ப்பா. ஆனால் ஆதலின் இருந்தாலும் என்ன அடியேன சிஷ்யனாக ஏற்றுண்ட நம்மாழ்வார் ஆச்சாரியனாக இருக்காரு. எப்படி என்னை ஏற்றுண்டார்னாக்கா, அன்னையாய் அத்தனாய் எண்ணையாண்டிடும் தன்மையான். அன்னையாய் அத்தனாய். அன்னையாய்னாக்கா அம்மாவாகவும் அத்தனாய் அப்பாவாகவும் எண்ணையாண்டிடும் தன்மையான். என்னை நிர்வகிக்கக்கூடியதானவன், என்னை நியமிக்கக்கூடிய இதை பண்ணு இதை பண்ணாதன்ட்டு என்னை சாசிப்பவனாகவும் அவர் ஆறு. இதில் ஏன் அன்னையாய் எத்தனாயின்னு ஏன் சொன்னார்னாக்கா, அப்பா அம்மாவுக்கு மட்டும்தான் தனது பிள்ளை தவறு பண்ண திருத்துவா. மற்றவர்கள்லாம் ஒரு தடவை சொல்லுவா, செய்யலைன்னாக்கா அப்போ அது உன்னோட இது அப்படின்ற போல் விட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அம்மாவோ அப்பாவோ தன்னுடைய பிள்ளை சொன்னதை செய்யலைன்றதுக்கோசரம் கோபிச்சுண்டு அவனுக்கு நல்லது சொல்லக்கூடாது, நல்லது சொன்ன வேண்டாம் அப்படிங்கிற எண்ணத்தில் ஒருபொழுதும் வரமாட்டா. அந்த மாதிரி தான் தன்னுடைய ஆச்சாரியனான நம்மாழ்வார் என்னை தோஷவானாக குற்றங்கள் நிறைந்தவனாக இருந்தாலும் சொல்லி 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 என்னை இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது, இது நல்லது, இது கெட்டது, இவ்வாறாக தன்னை ஆட்கொள்ளும் என்னை ஆண்டிடும் தன்மையான். என்னக்கா வாத்சல்யங்கிறதுக்கு என்ன இதுன்னாக்கா சாஸ்திரத்துக்கு நம்ம பேரில் ரொம்பவும் அக்கறை. ஏன்னாக்கா ஒரு பொழுதும் நம்மளை தவறு செய்யவே விடாது. என்னன்னாக்கா ஒரு அப்பா அம்மா காண்பிக்கக்கூடியதான அக்கறை காட்டிலும்
1000 மடங்கு. ஒரு அப்பா அம்மா இருந்தால் தனது குழந்தை மீது எவ்வளவு தூரம் அக்கறையாக இருப்பார்களோ அதை காட்டிலும் 1000 மடங்கு. மாதா பித்ரு சகசிரேபியோபி வத்சலதரம் சாஸ்திரம். ரொம்பவும் அக்கறை எடுத்துட்டு நம்மளை சாஸ்திரமானது ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து சொல்லும். அந்த மாதிரி தான் அம்மா அப்பா எப்படி அக்கறை காண்பிப்பாலோ அதை காட்டிலும் பல மடங்கு அதிகமாகவும் என்கிட்ட தோஷம் நிறைந்ததாக இருந்தாலும் அந்த தோஷங்களெல்லாம் விலக்கிட்டு நல்ல குணங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்திலேயும் என்னை ஆட்சி செய்பவருமான என்னை ஆண்டிடும் தன்மையான், அதுனாக்க தன்மையை உடையவர்னு அர்த்தம். தன்மையான் ஷடகோபன். அவர் யாருன்னாக்க அடியனுடைய ஆச்சாரியனான ஷடகோபனாகிற நம்மாழ்வார். இப்படிப்பட்ட தன்னை திருத்தும் விதம், தன்னுடைய தோஷங்களை போக்குறதுக்கு, தன்னை வழி நடத்துறதுக்கு, இப்படி எல்லா விதத்திலேயும் எல்லா விஷயங்களையும் சொல்லித்தரக்கூடியவரான ஆச்சாரியன் கிடைச்சிட்டேன்ற ஒரு சந்தோஷம் இந்த பாசுரத்தில் பூர்த்தியாகவே தெரிஞ்சு. ஷடகோபன் நம்பியே அப்படிப்பட்டவரான ஆச்சாரியம்தான் அடியனுக்கு கிடைச்சிருக்கார். இவ்வாறாக இதில் என்னன்னாக்கா எல்லா விஷயங்களையும் போதிப்பவர், எல்லா விஷயங்களையும் அருளுபவர் அப்படிங்கிறது விஷயத்தையும் இந்த பாசுரத்தின் மூலியமாக ஆழ்வார் நமக்கு இது பண்ணி கொடுத்துருக்கார். நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புண்மையாக கருதுவர் ஆதலின் அன்னையாயத்தனாய் என்னையாண்டிடும் தன்மையான் ஷடகோபன் நம்பியே. அவர்கள்லாம் அப்படி நினைக்க தன்னுடைய ஆச்சாரியன் அன்னையாகவும் அப்பாவாகவும் ஆண்டிடுபவன், ஆட்சி செய்பவனுமான வழி நடத்துபவனாகவும் இருந்து ஆச்சாரியன் அனுகிரகம் பண்ணுறார் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை இந்த பாசுரத்தின் மூலியமாக ஆழ்வார் வெளிப்படுத்தியிருக்க. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அடுத்த கிளாஸில் அடுத்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை அனுபவிப்போம்.